அன்பார்ந்தவர்களே, பொதுக்காலம் 18ஆம் வார ஞாயிறின் 2ஆம் வாசகம் நாங்கள் இந்த நாட்களிலே தொடர்ச்சியாக வாசித்து வருகின்ற பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது. 35ஆம் வசனம் 37 39 ஆகிய வசனங்களை நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த வரிகள் விதமாக முதல் வாசகம், பதிலுரை, பாடல், நற்செய்தி ஆகியவற்றோடு மிக ஆழமாக இணைந்து பயணிக்கின்றன என்பதையும், இந்த வரிகளின் ஆழமான வேதாகம இறையியல் அர்த்தங்களையும் நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, விவிலிய வழிபாட்டிலே முதல் வாசகமும் நற்செய்தியும் வலிமையாக நேரடியாக ஒரு கருப்பொருளை பகிர்ந்து கொள்ளும். 2ஆம் வாசகம் அவ்வாசகங்கள் தருகின்ற நம்பிக்கைக்கு ஒரு கம்பீரமான ஆசீர்வதிக்கப்பட்ட மகுடமாக தியோலஜிக்கல் கிளைமேக்ஸ் என்று சொல்வதை போல அமைந்திருப்பது வழக்கம். முதலாவது வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் 55ஆம் அதிகாரம் 1-3 வரையான வசனத்தோடு இருக்கின்ற இணைப்பை பார்த்தால், இந்த வாசகத்தின் வாக்குறுதி இறைவன் தாவீதுக்கு காட்டிய மாறாத பேரன்பை, கெசட்டை நமக்கு வாக்களித்திருக்கிறார். வறுமை, தாகம், கையிலே பணமில்லாத இயலாமை ஏதுமே இறைவனின் அருளை பெற தடையல்ல என்று நமக்கு கூறியிருக்கின்றார். அதேதான் 2ஆம் வாசகத்திலே பவுல் அந்த மாறாத பேரன்பு எங்கே முழுமை பெறுகிறது என்பதை காட்டுகின்றார். அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பு. எசாயா முன்னறிவித்த அந்த மாறாத அன்பு இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டுள்ளது. அந்த அன்பிலிருந்து நம்மை எதுவுமே பிரிக்க முடியாது என்று பவுல் வெளிப்படையாக பிரகடனம் செய்கின்றார். திருப்பாடல் 145 அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் பேரன்பு கொண்டவர், விழுவோர் யாவரையும் தாங்குகின்றவர், ஒடுக்கப்பட்டோரை நிமிரச் செய்கின்றவர் என்ற வார்த்தைகளோடு 2ஆம் வாசகத்திலே பவுல் அதே கருத்துக்களை தன் சொந்த அனுபவத்திலே உறுதிப்படுத்துகின்றார். வேதனையோ, நெருக்கடியோ, இன்னலோ, பட்டினியோ என மனிதனை ஒடுக்குகின்ற எதுவும் நம்மை வீழ்த்த முடியாது. மாறாக நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் இவை அனைத்திலும் நாம் வெற்றிக்கு மேல் வெற்றி அடைகின்றோம் என்று பவுல் கூறி நிற்கின்றார். நற்செய்தி வாசகத்தின் அன்பார்ந்தவர்களை, இயேசு அப்பங்களை பெருக்கி உணவளித்த அந்த நிகழ்வோடு இருக்கின்ற உடன் இணைப்பை நாங்கள் பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியினுடைய சூழல் பாலைவன நிலப்பரப்பு, பசி, வறுமை, திரளான மக்களின் மிக பிரமாண்டமான தேவை. இந்த நிலையிலே 2ஆம் வாசகத்தினுடைய கேள்வி, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? பட்டினியா, ஆடையின்மையா, இடரா? நற்செய்தியிலே மக்களது உடலின் பட்டினியையும் இன்னலையும் கண்டு ஜேசு மனமிறங்கி உணவளிக்கின்றார் அல்லவா? அந்த ஜேசுவின் அந்த இரக்கம் வெறும் உணவு தருவதோடு நின்று விடவில்லை. அது நம் வாழ்வின் எந்த ஒரு பட்டினியிலும் இன்னலிலும் நம்மை விட்டு விலகாத இறைவனின் அசைக்க முடியாத அன்பை பிரதிபலிக்கின்றது அல்லவா? என்பாதவர்களே, நாம் ஏற்கனவே தியானித்த இந்த கருத்து, கையில் பணமில்லாமல், அதன் காரணமாக பிள்ளைகளின் தேவைகளை நிறைவு செய்ய முடியாமல் பெருமூச்சோடு வறுமையோடு மௌனித்து போய் தங்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 2ஆம் வாசகம் தருகின்ற செய்தி இணையற்றது. உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் தண்டனைகள் அல்ல. பல வேளைகளிலே இப்படியாக எங்களுக்கு ஒரு உணர்வு தோன்றும், என் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருப்பதற்கு காரணம் இறைவன் என்னை கைவிட்டு விட்டார், அவர் என்னை தண்டிக்கின்றார். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நமக்கு பட்டினியோ, வறுமையோ, நோயோ, நெருக்கடியோ வரும் பொழுது கடவுள் நம்மை விட்டு விலகிவிட்டார் என்று உலகம் நினைக்கலாம். ஆனால் பவுல் சொல்லுகின்றார், வேதனையும் பட்டினியும் நாம் கடவுளின் அன்பிலிருந்து பிரிக்கப்பட்டதன் அடையாளம் அல்ல. மாறாக அந்த வேதனையின் மத்தியிலும் இயேசுவின் அன்பு நம்மை தாங்கிக் கொண்டிருக்கின்றது. வெற்றிக்கு மேல் வெற்றி என்கின்ற எபிரேய கிரேக்க மூல உரையிலே பவுல் பயன்படுத்துகின்ற சொல் வெறும் வெற்றி அல்ல. நாம் வெற்றியாளர்களை விட மேலானவர்கள், சூப்பர் காங்கரஸ் என்கின்ற அந்த வார்த்தை, வெற்றிக்கு மேல் வெற்றி, மோர் தேன் தி காங்கரஸ். ஹைப்பர்னிகோமென் என்கின்ற அந்த வார்த்தை, சூப்பர் காங்கரஸ், அதாவது துன்பங்கள் வராமல் இருப்பது வெற்றி அல்ல, துன்பங்கள் வந்தாலும் அவை நம்மை இறைவனின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாமல் போவதே உண்மையான வெற்றி.
படைப்புகளுக்கு அப்பால் நிற்கும் படைத்தவனின் அன்பு பவுல் பட்டியலிடுகின்றார். சாவோ, வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வேறெந்த படைப்போ, உலகின் எந்த சக்தியும், மனிதர்களின் எந்த நிராகரிப்பும், பொருளாதார வீழ்ச்சியும் கூட கிறிஸ்து இயேசுவில் நமக்கு கிடைத்த கடவுளின் அன்பை, அந்த மாறாத பேரன்பிலிருந்து நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. அன்பர்களே, கடவுளின் அருள் இலவசமானது, தகுதியை பார்க்காத பேரன்பு. ஆகவே கையில் பணமில்லாதவர்களை வாருங்கள் என்று 1ஆம் வாசகம் அழைத்து நிற்கின்றது. பதிலுரை பாடல், கடவுள் இரக்கமுள்ளவர், தக்க வேளையில் நம் பசியை தீர்ப்பார், நம் தேவைகளை சந்திப்பார், அவர் கீழே விழுந்தவர்களை தூக்கி எடுப்பார் என்று ஆண்டவர் தம் கையை திறந்து நினைவுறுத்துகிறார் என்று வேண்டி நிற்கின்ற வேளையிலே நற்செய்தி வாசகம், இயேசு ஆண்டவர் நம் பசியை போக்கின்ற உண்மையான உணவு அவரே என்று திரளான மக்களுக்கு உணவளித்து இந்த அற்புத நிகழ்வை ஆரம்பித்து வைக்கின்ற நற்செய்தி வாசகத்திலே அன்பார்ந்தவர்களே, 2ஆம் வாசகத்திலே அடிநாதமாக துன்பங்களும் வறுமையும் வந்தாலும் கிறிஸ்துவில் வெளிப்பட்ட இறைவனின் பேரன்பு நம்மை என்றுமே கைவிடாது, இந்த படைப்பும் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாது என்று பவுல் ரோமியர்களை திருமுகம் 8ஆம் அதிகாரத்திலே கூறி நிற்கின்றார். பாந்தவர்களே, தொடர்ந்து நாங்கள் ரோமியர்களை திருமுகத்தின் இந்த வரிகள், இந்த 3 வரிகளை ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பவுல் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவித்த விடயங்களை, தன் வாழ்வின் அனுபவங்களை தான் இங்கு எழுதியிருக்கிறார். இது ஏதோ ஒரு இறையியல் வகுப்பறையில் உட்கார்ந்து குளிர் அறையிலிருந்து வைன் கிண்ணங்களை கையில் வைத்துக்கொண்டு எழுதிய தத்துவ உரை அல்ல. பவுலின் சொந்த வாழ்க்கையின் இரத்தம், கண்ணீர், வலிகள் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் முதிர்ச்சியிலிருந்து வெளிவந்த அத்தாட்சி. பவுலினுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், வரலாற்று பின்னணிகள் எவை, அது எவ்விதமாக இந்த வார்த்தைகளோடு பிணைந்திருக்கின்றன என்று சொல்லி நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது, என் அன்பான சகோதர சகோதரிகளே, பவுல் இதை எங்கே, எப்பொழுது இதை எழுதினார்? இது எழுதிய காலம் கிறிஸ்துவுக்கு 57 58ஆம் ஆண்டளவுகளிலே தன்னுடைய 3வது தூதுரை பயணத்தின் பொழுது கொரிந்து நகரில் தங்கியிருந்த காலத்தில் இந்த ரோமியர்களது திருமுகத்தை எழுதினார் என்று கொள்ளப்படுகின்றது. பவுலினுடைய நோக்கம் இதுவரை ரோமை நகருக்கு நேரடியாக சென்றதில்லை. ஆனால் ஜெருசலேமுக்கு நன்கொடியை கொண்டு சென்ற பிறகு ரோமை வழியாக ஸ்பானியாவுக்கு பயணம் செய்ய திட்டமிருந்தார். அதற்கு ஆயத்தமாக தன் இறையியல் சிந்தனைகளை ரோமை சபைக்கு அறிமுகப்படுத்த இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த ரோமியர்கள் யார்? அவர்களுக்கு இருந்த வரலாற்று பின்னணி என்ன? ரோமை சபை ஒரு சிறப்பான சூழலிலே வாழ்ந்தது. யூதர்களும் கிரேக்கர்களும் இணைந்த ஒரு சபை. ரோமை நகரிலே வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்களும் புறவினத்து கிறிஸ்தவர்களும் இணைந்த ஒரு சபையாக அது இருந்தது. கிறிஸ்துவின் 49 கிளைது பேரரசன் ரோமையில் இருந்த அனைத்து யூதர்களையும், கிறிஸ்தவ யூதர்கள் உட்பட அனைத்து யூதர்களையும் நகரத்தை விட்டு வெளியே துரத்தினான். இதனால் ரோமை சபை பெரும் பொருளாதார நெருக்கடிக்கும் உடைமைகளை இழக்கும் அபாயத்திற்கும் உள்ளானது. தொடர்ந்து வந்த நீரோ பேரரசன் காலத்திலே, அதாவது கிறிஸ்துவின் 57ஆம் ஆண்டிலே பவுல் இந்த கடிதத்தை எழுதிய பொழுது நீரோ பேரரசருடைய தொடக்க காலம். பின்னாளில் ஏதாவது 64ஆம் ஆண்டிலே கிறிஸ்தவர்கள் மீது நீரோ பேரரசன் ஏவி விட்ட கொடூரமான துன்புறுத்தல்களும், கிறிஸ்தவர்கள் கிள்ளுக்கீரையாக பழிவாங்கப்பட்ட நிலைகளும், அதனால் கிறிஸ்தவ சபை பல்வேறு சமூக மற்றும் அரசியல் அச்சுறுத்தல்களை சந்தித்துக் கொண்டிருந்த காலம் அது. அவை ரோமை சபையினருக்கு பசிபட்டினி, இழப்பு, அரசியல் அச்சுறுத்தல், அரசாங்கத்தின் வாள், பெர்சிக்யூஷன் ஆகியவை வெறும் வார்த்தைகள் அல்ல. அவை அவர்களின் அன்றாட பயத்தின் அனுபவமாக இருந்தது. அன்றாட வாழ்வின் அனுபவமாக, பய அனுபவமாக இருந்தன. இது ரோமியருக்கு மட்டுமே உரிய அனுபவம் அல்ல, பவுலினுடைய தனிப்பட்ட அனுபவம் கூட. இந்த பட்டியல் எவ்வாறு உருவானது என்று சொன்னால், அது பவுலினுடைய வாழ்வில் இருந்து உருவான ஒரு பட்டியல். அவர் உடலிலும் ஆன்மாவிலும் தாங்கிய அனுபவங்களின் வெளிப்பாடு அது. அன்பார்ந்தவர்களே, வேதனையோ நெருக்கடியோ என்பது பவுல் தன்னுடைய சொந்த வாழ்வில் நடந்த அனுபவத்தை நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது
பிலிப்பு நகரிலே சிறை தண்டனை, எபேசுவிலே சந்தித்த சிங்கங்களை போன்ற மனிதர்களின் அச்சுறுத்தல்கள், பசியும் ஆடையின்மையும் அவருடைய தூதரை பயணங்களின் பொழுது பல இரவுகள் தூக்கமின்றியும் உணவின்றியும் குளிரிலும் போதிய ஆடைகள் இன்றி கழித்த நாட்கள் அவருடைய அனுபவங்கள். இடர்கள், கடலிலே கப்பலினுடைய சேதம் 3 முறை அனுபவித்தார். ஆற்று வெள்ளத்தின் ஆபத்துக்கள், பெரும் கொள்ளியர்களால் வந்த ஆபத்துக்கள், இடர்கள், வாளோ சாவோ, யூதர்களாலும் ரோமியர்களாலும் பல முறை கல்லறியப்பட்டும் சாட்டையடிகள் பெற்றும் சாவின் விளிம்புக்கு சென்றார். அவை பவுல் இவற்றிலிருந்து இயேசு நம்மை பிரிக்க மாட்டார் என்று சும்மா சொல்லவில்லை. இவை அனைத்தையும் நான் கடந்து வந்துள்ளேன், எதுவுமே என் ஆண்டவரின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியவில்லை என்ற தன் சொந்த வாழ்வின் அனுபவ சான்றாகவே ஒரு கன்விக்ஷனோடு இதை பவுல் முழங்குகின்றார். பவுலினுடைய அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை இந்த வாசகத்தின் இறுதியில் என்பார்களே பவுல் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை மிக முக்கியமானது, என் உறுதியான நம்பிக்கை. For I am convinced. பெபைஸ்மாய். இங்கே பவுல் பயன்படுத்துகின்ற 3 ஆழமான காரணங்கள். வாழ்வா சாவா. ரோமியர் ஆட்சியிலே சாவை காட்டித்தான் மக்களை பயமுறுத்த முடியும். ஆனால் பவுல் சொல்லுகின்றார், நான் ஏற்கனவே கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து விட்டேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று கலாத்தியர் 2:20 கூறிய பவுல், சாவையை ஜெயித்த கிறிஸ்துவில் வாழ்பவனுக்கு பூமியில் எந்த சாவும் பயத்தை தருவதில்லை. இரண்டாவதாக, ஆட்சியாளர்களோ வானதுதரோ வல்லமைகளோ, powers and principalities, அக்கால மக்கள் பிரபஞ்சத்தை இயக்கும் அறியப்படாத விண்மீன் சக்திகள் மற்றும் ரோமை பேரரசினுடைய அரசியல் வல்லமைகள், அதிகாரங்கள், அவற்றை கண்டு அஞ்சினார்கள். பவுல் வெளிப்படையாக பிரகடனம் செய்கின்றார், பிரபஞ்சத்தின் எந்த சக்தியும், அரசியல் சக்தியோ ஆன்மீக சக்தியோ, கிறிஸ்து இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழானது என்று. மூன்றாவதாக, இந்த வெற்றிக்கு மேல் வெற்றி என்கின்ற ஹைப்பர்னிகொமென் என்கின்ற இந்த வார்த்தை கிரேக்க மூல உரையிலே பவுல் பயன்படுத்துகின்ற ஹைப்பர்னிகொமென். நிக்கோ என்றால் வெற்றி பெறுவது, ஹைப்பர் நிக்கோ என்றால் சூப்பர் வெற்றி பெறுவது அல்லது முழுமையான மகத்தான வெற்றி பெறுவது, வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுவது. ஆகவே துன்பங்களே வராமல் இருப்பது வெற்றி அல்ல. வேதனை, பட்டினி, வாள் என எது வந்தாலும் அது நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாமல் நம்மை இன்னும் கிறிஸ்துவோடு நெருக்கமாக்குவதே அந்த மகத்தான வெற்றி. ஆகவே சுருக்கமாக சொல்வதென்று சொன்னால், பவுல் ரோமியருக்கு எழுதிய இந்த வார்த்தைகள் ஒரு புயலின் நடுவே நின்று கொண்டு எழுதப்பட்டவை. தன் வாழ்நாளின் இறுதியில் ரோமை நகரத்திலேயே தலை வெட்டப்பட்டு இறக்கப் போகின்றோம் என்பதை அறியாத நிலையிலும் பவுல் கொண்டிருந்த ஒரே உறுதிப்பாடு இதுதான், உலகம் என் உடலையும் ஆடையையும் உயிரையும் கூட பறிக்கலாம், ஆனால் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் எனக்கு கிடைத்த கடவுளின் அன்பை இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் எவராலும் என்னிடமிருந்து பறிக்கவே முடியாது. அன்பார்ந்தவர்களே, புனித பவுல் ரோமை நகரை சென்றடைந்த நிகழ்வும் அவர் அங்கு சிறைப்பட்டு இறுதியில் மாட்சியோடு மறைசாட்சியாக உயிர் துறந்த வரலாறும் கிறிஸ்தவ திருச்சபையின் மிக உன்னதமான சாட்சியங்களில் ஒன்றாகும். அதை இந்த வேளையிலே நினைவு கூறுவது மிக முக்கியமானது. வேதாகமத்திலே திருத்தூதர் பணிகள் நூலிலே பவுலின் முதல் ரோமை பயணத்தோடு அது முடிகிறது. அதன் பிறகான தகவல்கள் பவுலின் பிற திருமுகங்கள், அதாவது 2 தீமோத்தேயுவிலே மற்றும் தொடக்க கால திருச்சபை வரலாற்று ஆசிரியர்களான யூசேபியஸ், ரோமிட் கிளெமெண்ட் விதமான ஆசிரியர்களுடைய குறிப்புகளில் இருந்து நமக்கு கிடைக்கின்றன. இவற்றை பற்றி முழுமையான வரலாற்று தொகுப்பை நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது பவுல் எத்தனை முறை ரோமைக்கு சென்றிருந்தார்? வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் விவிலிய அறிஞர்களின் கூற்றுப்படி பவுல் தன்னுடைய வாழ்நாளிலே 2 முறை ரோமை நகருக்கு சென்றிருக்கிறார் என்று கருதுகின்றார்கள். முதல் முறை கிறிஸ்துவுக்கு பின் 60 62 ஆண்டுக்கிடையிலே ஒரு கைதியாக மேல்முறையீட்டுக்காக தன் சொந்த வாடகை வீட்டிலே காவல் காக்கப்பட்டு வாழ்ந்த காலம் அது. இரண்டாவதாக கிறிஸ்துவுக்கு பின் 66 67 வரையான காலத்திலே பேரரசன் நீரோவின் கொடூரமான துன்புறுத்தலின் பொழுது பாதாள சிறையிலே அடைக்கப்பட்டு மறைசாட்சியாக கொல்லப்பட்ட அந்த நிகழ்வின் பொழுது அவர் ரோமிக்கு செல்லப்பட்டார்.
அவை முதல் முறையாக ரோமைக்கு சென்றது எப்படி என்றால் 60 62 என்பாந்தவர்களே 58 ஆண்டிலே ஜெருசலேமில் யூதர்களால் கைது செய்யப்பட்ட பவுல் கைசாரியால் 2 ஆண்டுகள் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். பவுல் ஒரு ரோமை குடிமகன், ரோமன் சிட்டிசன். ஆகவே ஆளுநர் பேஸ்துவின் முன் நின்று நான் ரோமை பேரரசனிடம் சீசரிடம் மேல்முறையீடு செய்கின்றேன் என்று உரிமை கோரினார் என்று திருத்தூதர்கள் நூலில் 25 அதிகாரம் 11 காண்கின்றோம். இதன் பிறகு கிறிஸ்துவின் 59 ஆண்டின் இறுதியில் ஜூலியஸ் என்ற ரோமை நூற்றுவ தலைவரின் பாதுகாப்பில் பவுல் கப்பல் வழியாக ரோமைக்கு அனுப்பப்படுகின்றார். அந்த வேளையில் தான் புயலும் கப்பல் சேதமும் மோல்டா தீவிலே நடக்கின்றது. இந்த பயணம் மிக கொடூரமான ஒரு புயலால் பாதிக்கப்பட்டு மத்திய தரை கடலின் அட்ரியாட்டிக் கடல் பகுதியிலே 14 நாட்கள் புயலில் சிக்கி தவித்த பிறகு கப்பல் மெலிதாம் இன்றைய மால்டா என்று சொல்லுகின்ற தீவின் கரையிலே மோதி உடைந்து நின்றது. திருத்தூதர் பணி 27 28 நாங்கள் காண்கிறோம். மால்டாவிலே 3 மாதங்கள் தங்கிய பிறகு வேறு ஒரு கப்பல் ஏறி கிறிஸ்துவுக்கு பின் 60 ஆண்டின் வசந்த காலத்திலே இத்தாலியின் புத்தியோலி துறைமுகத்தை அடைந்தார். அங்கிருந்து தரை வழியாக ரோமை நகரை சென்றடைந்தார். ரோமையிலே பவுல் கொடூரமான சிறையில் அடைக்கப்படவில்லை. மாறாக ஒரு ரோமை படை வீரரின் காவலோடு தன் சொந்த வீட்டிலே அவர் சிறை வைக்கப்பட்டிருந்தார். 2 ஆண்டுகள் அந்த வீட்டில் இருந்தபடி தன்னை தேடி வந்த அனைவருக்கும் தடையின்றி இறைவார்த்தையை போதித்தார். இந்த காலத்தில் தான் பவுல் எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன் ஆகிய 4 சிறைச்சாலை திருமுகங்களை எழுதியிருக்கிறார். அதன் பிறகு அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவின் 62 சீசருடைய நீதிமன்ற விசாரணையில் பவுல் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் அவர் விடுதலை செய்யப்படுகின்றார். விடுதலையான பின் பவுல் தனது ஆசையின்படி ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்திருக்கலாம் என்றும் அதன் பிறகு கிரீத்து, மச்சதோனியா, எபேசு ஆகிய இடங்களுக்கு சென்று திருச்சபைகளை திடப்படுத்தினார் என்றும் நம்பப்படுகின்றது. இந்த காலத்தில் தான் திமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் பவுல் கடிதங்களை எழுதினார். அவருடைய 2வது பயணம் மிக கொடூரமான ஒரு சிறைவாச பயணம். ரோமை நகரின் பெருந்தீ நிகழ்வின் பின் நீரோ பேரரசனுடைய சதியின் காரணமாக ஏற்பட்ட அந்த பெருந்தீ வரலாற்றிலே என்பவர்களே கிறிஸ்துவுக்கு 64 ஆண்டு ஜூலை மாதத்திலே ரோமை நகரம் 6 நாட்கள் கொழுந்து விட்டு எரிந்து சாம்பலாகியுள்ளது. இதற்கு காரணம் பேரரசன் நீரோதான் என்ற வதந்தி பரவியதால் நீரோ மன்னன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த பழியை கிறிஸ்தவர்கள் மீது போடுகின்றான். அதனால் கிறிஸ்தவர்கள் கொடூரமாக வேட்டையாடப்படுகின்றார்கள், சிங்கங்களுக்கு இரையாக்கப்படுகின்றார்கள், தீப்பந்தங்களாக உயிரோடு கொளுத்தப்படுகின்றார்கள், கொலோசிய தூண்களிலே வைத்து எரிக்கப்படுகின்றார்கள். அந்த வேளையில் தான் கிறிஸ்துவுக்கு பின் 65 அல்லது 66 பெரும்பாலும் துரோவாஸ் நகரில் வைத்து பவுல் மீண்டும் கைது செய்யப்பட்டு ரோமைக்கு கொண்டு வரப்படுகின்றார். இந்த முறையிலே அவர் வாடகை வீட்டிலே சிறை வைக்கப்படவில்லை. ரோமையின் மிகவும் இருண்ட கழிவு நீர் வழிகின்ற மார்மேட்டைன் சிறையிலே பாதாள அறையிலே சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகின்றார். நண்பர்கள் பலர் அவரை கைவிட்டனர். தீமோத்தேயு 2 திருமுகம் 1:15 பவுல் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். குளிரும் தனிமையும் அவரை வாட்டியது. இந்த சூழ்நிலையில் தான் தன் வாழ்வின் கடைசி திருமுகமான தீமோத்தேயு திருமுகம் 2 தீமோத்தேயு கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன், நம்பிக்கையை காத்துக்கொண்டேன், இனி எனக்கென நீதியின் முடிசூடு காத்திருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7-8 வரை பவுல் கூறியிருக்கிறார். கூறிய சில வாரங்களிலே அவர் கொல்லப்பட்டார். பவுல் எப்படி இறந்தார் என்றால் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் 67 ஆண்டிலே. சில வரலாற்று ஆசிரியர் கிறிஸ்துவுக்கு பின் 64 68 இடைப்பட்ட காலம் என்கிறார்கள். இதுவாயினும் இந்த காலத்திலே ரோமை நகரின் மதில்களுக்கு வெளியே உள்ள அக்வே சால்வியே த்ரேஃபொந்தானே என்ற இடம் பவுல் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்.
ஏன் அவர் சிலுவையில் அறையப்படவில்லை என்றால், இயேசுவும் பேதுருவும் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆனால் பவுலுக்கு அந்த தண்டனை வழங்கப்படவில்லை. ஏனெனில் பவுல் ஒரு ரோமை குடிமகன். ரோமை சட்டத்தின்படி ஒரு ரோமை பிரஜையை சிலுவையில் அறைந்து சித்திரவதை செய்யக்கூடாது. தண்டனை தீர்ப்பு பெற்றுக்கொண்ட ரோமை குடிமகன் வாளால் தலையை துண்டித்து விரைவாக மரண தண்டனையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது ரோமை சட்டமாக இருந்தது. பாரம்பரியத்தின்படி பவுலின் தலை துண்டிக்கப்பட்டு தரையில் உருண்ட பொழுது அது பட்ட 3 இடங்களில் முறிவில் இருந்து நீரூற்றுக்கள் ஃபொன்டெயின்ஸ் வெளிவந்தன என்று கூறப்படுகின்றது. எனவேதான் அந்த இடம் இன்று த்ரேஃபொன்தானே 3 ஊற்றுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை என்பாதவர்களே, ரோமியருக்கு எழுதிய திருமுகம் கொரிந்தில் இருந்து கிறிஸ்துவின் 57-58 எழுதப்பட்டது. 60ஆம் ஆண்டிலே கப்பல் சேதத்துக்கு பிறகு கைதியாக முதல் முறையாக பவுல் ரோமைக்கு வருகின்றார். 60-62 அவர் சிறை அடைக்கப்படுகின்றார். முதலாவது சிறை வாசம். 62 வழக்கிலிருந்து விடுதலை பெறுகின்றார். 62-65 வரை ஸ்பெயின் நாட்டிற்கும் பிற இடங்களுக்கும் அவருடைய திரு உரை பயணத்தை மேற்கொள்கின்றார். மறுபடியும் 66 கைது செய்யப்பட்டு மமர்ண்டைன் பாதாள சிறையிலே அடைக்கப்படுகின்றார். 67ஆம் ஆண்டு பேரரசன் நேரோவின் ஆட்சியிலே தலைவெட்டப்பட்டு மறை சாட்சியாக உயிர் துறக்கின்றார். எனவே பவுல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தின் மீது ரோமை நகரிலே மதில்களுக்கு வெளியே உள்ள புனித பவுலின் பெருங்கோவில் தி பெசிலிகா ஆஃப் செயின்ட் பால் அவுட்சைட் தி வால்ஸ் என்று கம்பீரமாக எழுப்பப்பட்டு உலகெங்கிலும் உள்ள விசுவாசிகளுக்கு சாட்சியம் அளித்துக் கொண்டிருக்கின்றது. என்பவர்களே, வறுமையின் உச்சக்கட்டத்திலே மனித சக்தி முற்றிலுமாக உடைந்து போய் நிற்கும் போது பவுல் கூறுகின்ற இந்த கிறிஸ்து இயேசுவில் வெளிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் எசாயா 55 வருகின்ற கையில் பணமில்லாதவர்களை வாருங்கள் என்ற இறை அழைப்பும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து ஒரு புதிய ஆன்மீக ஒளியை தருகின்றன. வறுமை என்பது விவிலியத்திலே அன்பார்ந்தவர்களே வெறும் பணமில்லாத நிலை மட்டுமல்ல, எபிரேய மொழியிலே ஏழையை குறிக்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு, அனாவிம் என்கின்ற அந்த வார்த்தை. அனாவிம்கள் என்பவர்கள் தங்களின் சொந்த பலம், பணம், அதிகாரம், மனித ஆதரவு என அனைத்தையும் இழந்து முற்றிலுமாக உடைந்த நிலையில் கடவுளை மட்டுமே தன் ஒரே தஞ்சமாக பற்றி இருப்பவர்கள். இங்குதான் முதல் வாசகமும் பவுலின் அனுபவம் ஒன்றாக சந்திக்கின்றன. மனிதனின் எல்லை கடவுளின் நிறைவாக மாறுகிறது. எசாயா 55 அன்பார்ந்தவர்களே, மனிதன் தன் பொருளாதார ஆற்றலை இழந்து நிற்கும் தருணத்தை விவிலியம் படம் பிடித்து காட்டுகின்றது. அவனிடம் வாங்குவதற்கு பணமில்லை. ஆனால் இறைவன் சொல்லுகின்றார், விலையின்றி பணமின்றி திராட்சை ரசத்தையும் பாலையும் வாங்குங்கள். என் அனுபவத்திலே பவுல் ரோமை சிறையின் பாதாள அறையில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்த பொழுது அவரிடம் உடைமைகள் என்று எதுவும் இல்லை. அவர்களது ஆதரவாளர்களும் நண்பர்களும் அவரை கைவிட்டனர். ஆனால் பவுல் உணர்ந்து, நான் முற்றிலும் உடைந்து போகும் போதுதான் இயேசுவின் வல்லமை என்னில் முழுமை பெறுகிறது என்று 2 கொரிந்தியர் 12:9 கூறியிருக்கிறார் அல்லவா. வாங்குதல் என்கின்ற இந்த வார்த்தைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை இந்த வார்த்தைகள் எங்களுக்கு தருகின்றன. இந்த லௌகீக உலகம் பணத்தை கொண்டு உணவையும் வாழ்வையும் பெற்றுக்கொள்ளலாம், வாங்குகிறது. ஆனால் வறுமையின் உச்சத்திலே பாதாளத்திலே விழுந்திருக்கின்ற ஒருவனால் எதையும் வாங்க முடியாது. எசாயா பணமில்லாமல் வாங்குங்கள் என்று சொல்லுகிற பொழுது பவுல் இதற்கு ஒரு பதில் தருகின்றார். நாங்கள் எதையும் இல்லாதவர்கள் போல தோன்றினாலும் அனைத்தையும் உரிமையாக்கி கொண்டிருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 6:10 அவர் கூறுகிற வார்த்தைகள். அதாவது கிறிஸ்துவின் அன்பு நமக்கு கிடைக்கும் பொழுது உலகின் எந்த வறுமையும் நம் அமைதியை பறிக்க முடியாது. அவை கிறிஸ்து வழங்குகின்ற அந்த ஆற்றல் என்பது பவுல் சொல்லுகின்ற கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எது பிரிக்க முடியும் என்று கேட்ட அந்த கேள்வி அவர் வறுமையையோ பட்டினியையோ மறைக்க முயலவில்லை. மாறாக கிறிஸ்து தரும் ஆற்றல் எவ்வாறு ஒரு மனிதனை வறுமையை விட பெரியவனாக்குகிறது என்பதை அவர் விளக்கி நிற்கின்றார். வறுமை உடலை ஒடுக்கலாம், ஆனால் ஆன்மாவின் கண்ணியத்தை அது பறிக்க முடியாது. ஒருவன் பணம் இழந்து நிற்கும் போது உலகம் அவனை கீழ்மையாக பார்க்கும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பில் ஒரு கடவுளின் அன்பு பிள்ளை என்ற பரம்பொருள் கண்ணியத்தை பெற்றுக் கொள்கின்றான்.
பவுல் பிலிப்பியர்களை திரும்ப 4ஆம் அதிகாரம் 12-13 வரியிலே கூறுவதைப் போல, வறுமையில் வாழவும் எனக்கு தெரியும், எனக்கு வலுவூட்டுகின்றவருடைய வழியாய் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பவுல் கூறுவதன் காரணம் இதுவென்று எங்களுக்கு புரிகிறது அல்லவா? அன்பானவர்களே, வறுமையில் இருக்கும் ஒரு மனிதன் இயேசுவின் அருளால், அவருடைய அருளால் மட்டுமே தன் மன உறுதியையும் நம்பிக்கையும் இழக்காமல் நிற்கின்றான். அவன் வறுமையை வென்றவனாய் மாறுகின்றான். வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்றவனாக, ஹைப்பர் நிக்கோமென் பெற்றவனாக மாறுகின்றான். இது லௌகிக வசதிகள் தருகின்ற போலியான பாதுகாப்பை விட வறுமையின் நடுவில் இயேசு தரும் உள அமைதி எவ்வளவோ மேலானதே. வறுமையின் பெருமூச்சிலே வாழும் ஒருவருக்கு இன்றைய நாளின் வாசகங்கள் தருகின்ற இறுதி செய்தி, உலகம் உன் பணத்தை பார்த்து உன்னை மதிப்பிடலாம், ஆனால் இயேசு உன்னை கைவிடாமல் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். உனது உடைந்த நிலைமை சாவின் முடிவு அல்ல, அது கடவுளின் வல்லமை உன்னில் செயல்பட போகும் தொடக்கம். அனாவிம் என்ற இந்த எபிரேய வார்த்தை விவிலியத்தின் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக வார்த்தை. ஒரு அனாவிம் யார் என்பதை புரிந்து கொள்ள நாம் வெறும் பொருளாதார வறுமையை மட்டும் பார்க்கக்கூடாது. மாறாக உலகியல் ஆதரவுகள் அனைத்தும் அற்றுப்போய் முற்றிலும் உடைந்த நிலையில் இறைவனை மட்டுமே தன் ஒரே தஞ்சமாக கொண்டிருக்கும் ஒரு மனிதனுடைய உள்ள கிடக்கையை இது விவரிக்கிறது. அனாவிம் என்ற வார்த்தையின் வேர்ச்சொல் அண்ணா என்றால் அதனுடைய நேரடி பொருள் குனிந்திருத்தல், தாழ்த்தப்பட்டிருத்தல் அல்லது துன்புறுத்தப்படுதல் என்பதாகும். ஒரு சொல் மாற்றம் ஆரம்பத்திலே நோய், வறுமை, கணவனை இழந்த நிலை அல்லது அடக்குமுறையால் உடலாலும் சமூகத்தாலும் குனிந்து போன மனிதர்களை இந்த சொல் குறித்தது. ஆனால் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு, அடிமைத்தனத்துக்கு உட்பட்டப்பட்டிருந்த வேளையிலே தங்கள் நாடு, ஆலயம், அதிகாரம் அனைத்தையும் இழந்த பொழுது இறைவாக்கினர்கள் இந்த வறுமைக்கு ஒரு புதிய ஆன்மீக அர்த்தத்தை கண்டார்கள். ஆனால் விம் என்பது வெறும் ஏழைகளை மட்டும் குறிக்காமல் தங்களை முற்றிலுமாக தாழ்த்தி கடவுளை மட்டுமே நம்பி வாழும் எளிய மக்கள் என இது அர்த்தம் பெறுகிறது. உலகியல், பலம், செல்வம், அதிகாரம், மனித உதவிகள், மனித தொடர்புகள் அனைத்தும் அற்றுப்போய் வாழ்க்கையால் முற்றிலும் நொறுக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆனால் தன் வெறுங்கரங்களோடு உடைந்த பாத்திரத்தை ஏந்தி கடவுளை மட்டுமே தன் வாழ்வின் ஒரே பிடிமானமாக கொண்டிருப்பவனே ஒரு அனாவிம் ஆவான். என்பவர்களே, அனாவிம்கள் விவிலியத்திலே தோற்றமடைந்தவர்களாக பார்க்கப்படவில்லை, மாறாக கடவுளின் உண்மையாய் இருக்கும் தூய்மையான மிச்ச பரம்பரை என்று அழைக்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே பாதிக்கப்பட்ட எளியோர், விதவைகள், ஆதரவற்ற அனாதைகள், அகதிகள், செப்பனியா நூலிலே 3ஆம் அதிகாரம் 12 உன் நடுவில் எஞ்சி இருக்கச் செய்யும் மக்கள் மனத்தாழ்மையும் எளிமையும் உடையோராய் இருப்பார்கள், அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள் என்ற இந்த வார்த்தை அனாவிமை குறித்து நிற்கிற வார்த்தை. திருப்பாடல்கள், புலம்பல் பாடல்கள், ஒரு அனாவிமின் உள்ளத்திலிருந்து எழுந்த பாடல்கள் பல உள்ளன. உதாரணமாக 34ஆம் திருப்பாடல் 18ஆம் வரியிலே உடைந்த உள்ளத்தோருக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார் என்ற வரி. எண்ணாகமத்திலே மோசே பூமியிலிருந்து மிக தாழ்மையுள்ள மனிதர் அனாவிம் என்று அவர் குறிப்பிடப்படுகின்றார். அவரிடம் அதிகாரம் இல்லை என்பதால் அல்ல, மாறாக அவர் இறைவனுடைய உன்னதமான அற்புதங்களை பார்த்து மனிதன் எவ்வளவு பலவீனமற்றவன் என்று, இஸ்ரேல் மக்களினுடைய பிடிவாத நிலையின் மத்தியில் வாழ்ந்த அவர் இறைவன் எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் ஏதுமில்லை என்று சொல்லி இந்த பூமியிலே வாழ்ந்த மிக தாழ்மையுள்ள மனிதர் அனாவிம் என்று நாகமம் 12:3 குறிப்பிடுகிறது. நற்செய்தியை திறந்தால் அன்பார்ந்தவர்களே, இயேசுவை சுற்றி நிற்கின்ற முதன்மையான மனிதர்கள் இந்த அனாவிம்கள் தானே. தாய் மரியாள், யோசேப்பு, இடையர்கள், சிமியோன், அன்னா, எளிமையான குடும்ப சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். அன்னை மரியாள் அனாவிம்களின் ஒரு உன்னத வடிவம். அவருடைய மாட்சிமை பாடலிலே லூக்கா 1ஆம் அதிகாரம் 46-55 அவர் தம் அடிமையின் தாழ்மையை நோக்கினார், அனாவிம்மை நோக்கினார். பசியுள்ளோரை நன்மைகளால் நிரப்பினார், செல்வரை வெறுங்கையில் அனுப்பிவிட்டார் என்று பாடுகிற அந்த பாடல் மரியாள் முழுமையான சரணாகதியின் அனாவிம்மாக திகழ்கிறார்.
மாற்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 41-44 வருகின்ற ஏழை விதவை தன் வாழ்வாதாரமாக 2 காசுகளை ஆலய காணிக்கை பெட்டியிலே போட்ட வேளையிலே தன் வாழ்வையும் தன் முழு வாழ்வையும் கடவுளிடம் ஒப்படைத்த ஒரு அனாவிம் அவர். திரளான சீடர்களும் திரளான மக்களும் வேறு எந்த ஆதரவும் இன்றி இயேசுவை மட்டுமே நம்பி பின் சென்ற பலர், தொழுநோயாளர்கள், வரி தண்டுபவர்கள், மீனவர்கள் என்று எளிய மனிதர்கள் இந்த அனவீம்கள். அவை அனவீம் மனிதரின் முக்கிய பண்புகள் என்பார்ந்தவர்களே. ஏழையாக விரக்தியில் இருப்பவரிலிருந்து ஒரு அனவீம் வேறுபட்டவர். ஒரு அனவியனுடைய ஆன்மீக பண்பு இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் மட்டுமே வாழுகின்ற அந்த உணர்வு. இந்த உலக பார்வையிலே சுயமரியாதை, செல்வம், பதவி, அதிகாரத்தை சார்ந்தது. ஆனால் அனவீமினுடைய ஆன்மீக பண்பு இறைவனுடைய பராமரிப்பை மட்டும் நம்பி வாழ்ந்தது. உலகத்தின் பார்வையிலே துன்பத்திற்கு எதிர்வினை, கசப்புணர்வு, வெறுப்பு, ஏமாற்றத்தை உமிழ்வது. ஆனால் அனாவீமினுடைய ஆன்மீக பண்பு துன்பத்திற்கு எதிர்வினையாக அமைதியான சரணாகதி, ஆழ்ந்த விசுவாசம். 2ஆம் வாசகத்திலே பவுல் பேசுகின்ற அந்த விடயங்கள். உலகத்தினுடைய பார்வையிலே செல்வத்தின் நிலை, பாதுகாப்பு, அதன் ஆதிக்கம் செலுத்துகின்ற சக்தி. ஆனால் அனாவீம்களை பொறுத்த மட்டிலே செல்வத்தின் நிலை என்பது அது போலியான சுயநம்பிக்கை தரும் என்கின்ற உணர்வு. உலகத்தின் பார்வையிலே இறை முன்னிலை, உரிமைகளை கேட்பது அல்லது தன் நீதி பேசுவது. ஆனால் அனவீமினுடைய ஆன்மீக பார்வை இறை முன்னிலை என்பது திறந்த வெறுங்கரங்கள் முழுமையாக அவர் மீது சார்ந்திருந்தார். இயேசு நாசரேத்து போதனை கூடத்திலே தன்னுடைய பொது பணியை தொடங்கிய பொழுது எசாயா சுருளை விரித்து முதலிலே அறிவித்தது இதைத்தானே. ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் ஏழைகளுக்கு, அனாவீம்களுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் என்று லூக்கா நற்செய்தி 4:18 நாங்கள் காண்கின்றோம். அவர் மலையுறையிலே அறிவித்த முதல் பெறு பெற்ற நிலையம் அனாவீம்களுக்கான வரைவிலக்கணம் தானே. மனிதலே ஏழையாய் அனாவீமாக இருப்போர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கே உரியது. ஆகவே இயேசு அனாவீம்களுக்கு நற்செய்தி போதித்தது மட்டுமல்ல, அவரே ஒரு அனாவீமாக மாறினார் அல்லவா. தம்மையே வெறுமையாக்கி கெனோசிஸ் என்கின்ற பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7 முன்னணியில் பிறந்து தலை சாய்க்க இடமின்றி வாழ்ந்து ஆடைகள் களையப்பட்டு சிலுவையில் தம்மை தந்தையிடம் முற்றிலும் ஒப்படைத்தார் அல்லவா. ஒரு அனாவீம் என்பவர் என்பார்ந்தவர்களே தன்னிடம் இல்லாதவற்றை வைத்து வரையறுக்கப்படுபவர் அல்ல. மாறாக அவர் யாரை தன் முழு சொத்தாக கொண்டிருக்கிறார் என்பதை வைத்து வரையறுக்கப்படுகின்றார். ஒரு மனிதன் வறுமை, கொடிய நோய், துரோகம் அல்லது மனச்சோர்வினால் வாழ்க்கையின் பாதாளத்தை தொடும் பொழுது அவன் முன் 2 வழிகள் உள்ளன. ஒன்று, கசப்படைந்து உலகத்தின் மீது வெறுப்பு கொண்டு, அனைவர் மீதும் வெறுப்பு கொண்டு, தன்னை மூடிக்கொண்டு வெறுப்பை மட்டுமே உமிழ்வது. 2வது வழி, தன்னை முழுமையாக தாழ்த்தி தன் வெறுங்கரங்களை உயர்த்தி அனவீமாக மாறுவது. நம்மகத்தே கடவுளை தவிர வேறு ஏதுமே இல்லை என்கின்ற அந்த நிலை வரும் பொழுதுதான் கடவுள் மட்டுமே நமக்கு போதும் என்ற உன்னத உண்மையை நாம் கண்டுகொள்ளுகின்றோம். அது எங்கள் வாழ்வாக மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு மன்றாடுவோம்.